ஹலோ ஆல், இன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே ஆடி கிருத்திகை கொண்டாடியிருப்பாங்க. முக்கியமாக இது முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். நம்ம வீட்டில் பொதுவாக ஆடி கிருத்திகை அன்னைக்கு படையல் போட்டு நம்ம முருகனுக்கு சாமி கும்பிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஹிடன் சீக்ரெட்ஸ் நான் சொல்ல போகிறேன். இது எல்லா 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த நாளில் நம்ம உடம்புல இருக்கிற 6வது சக்கரா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகுன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் நம்ம மனசில் இருக்க பயம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அப்புறம் கோபம், நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே குறையுன்றது சொல்கிறாங்க. ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் சாண்டிங், மெடிடேஷன் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த நாளில் நம்ம பண்ணோன்னா 100 டைம்ஸுக்கான பெனிஃபிட் கிடைக்கும்ட்டு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த நாளை எனர்ஜி போர்ட்டல் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் இது ஹவு பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பூஜை இருக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி தக்காளி தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல முருங்கைக்காவும் அவரைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வடை, பாயாசம் இதெல்லாமே பண்ணியிருந்தோம். இதில் ஏதோ ஸ்பெஷலாக என் பொண்ணு வாழைக்காவை மேரினேட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவள் ரெடி பண்ணி அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் வரும். உங்கள் வீட்டில் எப்படி ஆடி கிருத்திகை நீங்கள் கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண அவல் பாயாசம் ஒரு யூடியூப் ப்ளாகில் தான் பார்த்து பண்ணேன். அது என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றைக்கு மேலே தான் நல்ல நேரம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறமா நான் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.